வெல்கம் டு அகரம் சமையல். இன்னைக்கு அகரம் சமையல்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். இதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், ரெட் கலர் எல்லாம் மூணுமே கலந்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க ஒரு பிரியாணி பேனில் 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வணக்கி வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய பக்கோடாலாம் செய்வோம்ல அந்த மாதிரி கலரில் இருக்கணும். இந்த மாதிரி பிரியாணிக்கு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே இதில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதி பாதி இந்த பிரியாணி பாத்திரத்திலே இருக்கட்டும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறிடட்டும். இப்போ ஆறினோடனே அதே பேன்லேயே 4 லெக் பீஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரியாணி அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு நான் லெக் பீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, அதை நல்லா அரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 5 ஏலக்காய், 4 பட்டை, 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, தயிர் மட்டும்தான். என்னோட தயிர் அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே புளிப்புக்காக 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ அது கூடவே இந்த மசாலாக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ இதை பற்ற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ வாங்க இன்னொரு சைடு இன்னொரு பேனில் 1/2 கிலோ அரிசி, நான் பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போது பாஸ்மதி ரைஸ் கழுவி எடுத்து வச்சுருந்தால 1/2 கிலோ, இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு 75% நீங்கள் வேக வச்சா போதும். இப்போ அது கூடவே கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உப்பு அளவு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 75% வெந்திருக்கு. இந்த அளவே போதுமானது தான். இப்போது உப்பு பார்க்கலாம். உப்பு பார்த்தா லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் லெக் பீஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அதை சேர்த்துக்கலாம். வடித்து எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க சரி சம அளவுக்கு. வறுத்து வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியானதும் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே அப்படியே 10 முந்திரி அளவுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன். 20 காஞ்ச திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ அது கூடவே குங்குமப்பூ 50 கிராம் அளவுக்கு நான் சுட தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கலருக்காக தான். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தம்முக்காக இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இது அப்படியே அரிசி உடஞ்சிராமல் மேலே அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதனோட கலரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும் மஞ்சள் கலரு, அடியில் இருக்க மசாலா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுதான் ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.